எல்லாமே நல்லா இருக்கீங்களா? வாராகி வாஸ்து சேனலுக்குள்ள அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள் நான் அப்ளை பண்ணுறது மட்டும் உங்களுக்கு சொல்லி தரலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை யாருடையும் ஒப்பிடாதீங்க. எல்லாருக்குமே தனித்துவமான குணங்கள் இருக்குது. அதனால் உங்களை யாருடையும் ஒப்பிடாதீங்க. நோட் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தினமும் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் இலக்குகளை எழுதி வச்சுட்டு தினந்தோறும் அதற்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கணும். அது நீங்கள் எழுத எழுத என்ன ஆச்சுன்னா, உங்கள் ஆழ் மனதில் பதிய ஆரம்பிச்சோம். அதற்கேற்ப நம்ம உழைப்பை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆசிலேஷன்லேயே இருக்கும். நமக்கு என்ன ஒரு டு டூ லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 என்னென்னா, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் பயப்படாமல் அதுலேருந்து என்ன பாடம் நம்ம கட்டுறோம், இது திரும்பி எதிர்காலத்தில் வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு ப்ரிவென்ஷன் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதனால் தோல்வியை பார்த்து நீங்கள் எப்பொழுதும் பயப்படாதீங்க. ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் தான். ஆனால் ஆக்ஷன் எடுத்துட்டோன்னா வெற்றி தோல்வி அப்படின்ற 2 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக்ஷன் எடுக்கலை, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படவே இல்லை அப்படின்னா இருக்க போகிறது என்ன, நம்மளுக்கு கிடைக்க போகிறது தோல்வி மட்டும்தான். அதனால் வெற்றியா தோல்வியா அப்படின்றத துணிந்து நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுலேருந்து ஒரு சில பாடங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, கற்றுக்கொண்டே இருங்க. அதே மாதிரி நேரத்தை நல்லா மதிக்க கற்றுக்கோங்க. இப்போ நம்ம அப்படிங்கிற நொடி திரும்பி கிடைக்காது. அது கிடைக்காத சொத்து நேரம். அதனால் நேரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டு டூ லிஸ்ட் மேக் பண்ணிங்க அப்படின்னா நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. உங்களை நீங்கள் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு அடுத்தவங்களோட ஒரு கருத்துக்களோ இல்லை தகாத வார்த்தைகளோ அவமானப்படுத்துகிற விஷயங்களையோ நீங்கள் மனசுக்குள்ளேயோ மூளையிலையோ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அது ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப உள்வாங்கினீங்க அப்படின்னா நம்மளே இருக்க மாட்டோம் சில பேரோட அந்த எண்ணங்கள் வார்த்தைகள்லாம். அதனால் ரொம்ப ஃபில்டர் போட்டு இது நமக்கு தேவையில்லையா, எது வேணால் சொல்லட்டும், திரும்பி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அந்த நேரம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணங்களை நீங்கள் உங்கள்கிட்டையும் விதைச்சிட்டே வாங்க, சுற்றி உள்ளவங்கள்ட்டையும் நல்ல எண்ணங்களை விதைங்க. நீங்கள் ஒரு காசு கொடுத்து ஒரு அன்னதானம் பண்ணணும், பிரம்மாண்டமாக ஒரு விழா பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு முடிஞ்ச உதவி, ஒரு நாய்க்கு சாதம் வைக்கிறதோ, குருவிகள்லாம் இருக்குல்ல அதுக்கு தண்ணி, ஒரு எறும்புக்கு ஒரு அரிசி மாவு போடுறதோ, கோலம் போடுறதோ, எது வேணாலும் இருக்கட்டும். நல்ல விஷயங்களை மேற்கொள்ளுங்க. நல்ல ஆற்றல் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரலும் நீங்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களையும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7வதாக உடல் நலத்தை கவனிங்க. நம்ம எப்பொழுதுமே உடல் நலத்தை கவனிக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட்டோன்னா கூட ரிமைனிங் எடுத்து சாப்பிடுவோம். அது மாதிரி செய்யாதீங்க. சமைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்கள். ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட உங்கள் மைண்டே பாசிட்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சோறு ஊற்றிங்க, அதில் மீந்து போயிடும், அதை சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதோட நம்ம அதனால் பிடிச்ச மாதிரி உடை ஊற்றிங்க, பிடிச்ச மாதிரி நல்லா சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு பிரதானமே. இப்போ வேறு எதுவுமே பிரதானம் கிடையாது. உடல் நம்ம சுகர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியாது. அதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நன்றி உணர்வோடு வாழுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாதத்துக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது. ஒரு விவசாயோட உழைப்பு இருக்குது. அங்கேருந்து அது அரிசியாக மாறுறதுக்கு ஒரு மில்லில் உள்ளவங்க காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லாரியிலையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கிளில் திரும்பி நம்ம அதை கடையில் வாங்கி விற்கிற ஆளாக இருக்கலாம். எத்தனையோ கை மாதிரி தான் நம்ம உணவுலேருந்து இந்த போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது. அதனால் ஒன்றையும் நீங்கள் ஒரு நாள் முடிவில் யாரெல்லாம் உங்களுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வாக இருங்க. மனதார நன்றி உணர்வாக இருங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு பொன்மொழியே இருக்குது. என்ன அப்படின்னா, இருக்கிறவரிடம் மேலும் மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லுவாங்க. அது என்னன்னா, இல்லை அது மொட்டையாக நம்ம பார்த்தோம்னா என்னோட இருக்கிறவங்கள்ட்ட இல்லதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கப்படும், இல்லாதவங்கள்ட்ட மேலும் மேலும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது என்ன மாற்று கருத்தாக இருக்குது, முரண்பாடாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அது என்னத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நன்றி உள்ளவனிடம் மேலும் மேலும் கொடுக்கப்படும், நன்றி இல்லாதவரிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பொன்மொழியே இருக்குது. இப்போ உடல் நலத்தை நம்ம கவனிக்க சொல்லிட்டோம். அதே மாதிரி நேரம் போனால் வராது. நன்றி உணர்வோடு இருக்கணும். யாரும் உங்களை நம்பலைன்னா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும், இதுனா ஒரு ஜாபா, இது உன்னால் முடியுமா அப்படின்னு நம்மள சந்தேகத்துக்குரிய கேள்வி கேட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம
ஒரு தவளை எப்படி வந்து மலை உச்சியில் ஏறுனுச்சு, அது வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அதுகிட்ட எல்லாரும் கேட்டிருக்காங்க, எப்படி உன்னால் மட்டும் ஏற முடிஞ்சுச்சு அப்படின்னா, தவளை வந்து செவிடாம். அது மாதிரி ஒரு உயரத்தை நம்ம ஏற்ற வரலும் வந்து அடுத்தவங்களோட விமர்சனங்களுக்கோ அவங்களோட கருத்துக்களுக்கோ வந்து எப்பொழுதும் ரிப்ளையே பண்ணாதீங்க. அது ரிப்ளை பண்ண நம்மளை நம்ம அழிச்சிக்கிறதுக்கு சமம். ஏன்னா யாரோட ஏதோ ஒரு சொல்ல நோக்கி நம்மளை நோக்கி ஒரு சொல்லையோ இல்லை வந்து அவமானமாக படுத்திட்டு போயிடுவாங்க நேருக்கு நேராக. அதை நம்ம எண்ணி 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 அந்த பாஸ்டில் ஒரு ரெஃபரன்ஸில் தான் நம்ம தாட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் அந்த பாஸ்டில் யாராச்சும் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும் போதோ அவமானப்படுத்திருக்கும் போதோ உங்களோட ஆழ்மனது ஓப்பன் ஆகும். அந்த ஆழ்மனது ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த பாஸ்டில் உள்ள ரெஃபரன்ஸை பற்றி கவலைப்படாமல், சரி பரவாயில்ல நம்ம ஆழ்மனது ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து நல்ல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தா நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவாக மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ எல்லாம் உங்களை யாரும் மசைச்சொற்கால திட்டும் போதோ இல்லை அவமானப்படும் போதோ இல்லை ரொம்ப துன்பத்தில் நீங்கள் இருக்கும்போதோ, குளிக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போதோ நம்மளோட ஆழ்மனது ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நல்ல ரெக்கார்ட்ஸை மனசில் பதிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலும் மேலும் நம்மளுக்கு நல்ல ஆற்றல் பெருகும். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் நல்ல எண்ணத்தோடு வச்சுக்கோங்க. நீங்களும் பாசிட்டிவ் தாட்டோட இருங்க. யாரும் உங்களை நம்புறதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க. ஒரு சின்னோண்டு ஒரு சமையல் செய்வீங்க, அன்றைக்கி டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி வந்துச்சுன்னா கூட செமையாக சமைச்சிருக்கேன்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவாக பாராட்டிங்க. அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்கு நம்ம தேவையே கிடையாது. அடுத்தவங்க அங்கீகாரம் யாருமே உங்களோட கூட வரப்போகிறது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு யாரையும் வந்து நம்பி இவங்க என்னை மதிக்கலை, அவங்க என்னை மதிக்கலை, இவங்க என்னை பேச மாட்டுறாங்க, அவங்க என்னோட பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா ஒரு பாடலில் கூட ஒரு வரி இருக்குது, என்னன்னா சுழலும் பூமியில் நீ வந்து எல்லையற்ற ஆட்டம் போட்டால் நாடி உருகி இறுதியில் தீத்தென்று போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் முன்னாடிலாம் வந்து அரசன் அன்று கொள்வான் தெய்வம் என்று கொள்வான்னு சொல்லுவாங்க. இப்போ அரசன் கிடையாது, தெய்வம் தான் இருக்கா. அது வந்து அப்போக்கப்பயே காமிச்சிடுது. நான் வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் நெகட்டிவாக நான் யோசிச்சேன்னா திரும்பி உடனே அந்த சாயங்காலத்துக்குள்ளேயே வந்துடும். அதனால் வந்து முடிஞ்சவரைக்கும் நல்ல எண்ணங்களை நல்ல ஆற்றலை பரப்பணும். முடிஞ்சால் உங்கள்கிட்ட எதுவுமே பொருளாதார உதவி எதுவும் செய்கிறதுக்கு இல்லைன்னா கூட முடிஞ்சால் வந்து ஒரு 10 பேர் கல்வி சொல்லி கொடுங்க இலவசமாக. வந்து ஒரு சின்ன கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடக்க கல்வியில் அதே பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்க 10th 12th இது மாதிரி உங்களால் முடிஞ்சு உங்களோட நாலேஜ் கட்டின அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்கள்கிட்ட நேர்மறை ஆற்றல் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸு கண்டிப்பாக வந்து பெருகும். பாசிட்டிவ் தாட்ஸ் பெருக வந்து வெற்றியை நோக்கிய நம்ம பயணம் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். நம்ம வந்து வெற்றி வந்து அடுத்தவங்க சொல்கிறதா வெற்றிங்கிறது கிடையாது. நம்மளோட மனசுக்கு நம்ம வாழ்நாளில் மன அமைதியாக சந்தோஷமாக இருந்தோமா, இப்போ இந்த நிமிஷத்தில் இருக்கோமா, நல்லா சாப்பிட்றோமா, நல்லா சிரிக்கிறோமா, சொந்த பந்தத்தோடு இருக்கோமா, மைண்டில் வந்து தேவையில்லாத குப்பையெல்லாம் ஏற்றாதீங்க. முதல்ல குப்பையை ஏற்றினீங்கன்னா திரும்பி வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேப்பர்லேயே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் வந்து புது விஷயங்கள் எழுத முடியுமா, எழுதினாலும் அதை மற்றவங்க எடுத்து பார்க்க முடியுமா, முடியாது. அதனால் முடிஞ்ச வரலும் நீங்கள் வந்து மைண்டை வந்து உங்களோட சுமைகளை முதல்ல இறக்கி வைங்க. அதே மாதிரி இப்போ நேற்று பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஆசை இன்றைக்கி வந்து பிரியாணி கிடைக்குது, அதே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முட்டாள். இன்றைக்கி பிரியாணி கிடைச்சிட்டா இன்றைக்கி சாப்பிட கற்றுக்கணும். நேற்று வந்து நம்ம வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்போம், இல்லை ட்ரெஸ்ஸே பழைய ட்ரெஸ் தான் இருந்திருப்போம். இன்றைக்கி ஒரு புது ஆடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். அது மாதிரி தான் நேற்று இவங்க திட்டாங்க அவங்க திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூட் இல்லாத பர்சன்ஸோட பேச்சு, இல்லை வந்து யாரோ ஒருத்தவங்க நல்ல நம்மளோட வெல்விஷர் தான் ஆனால் நம்மள்ட்ட பேசுகிறது இல்லை ஹர்ட் பண்ணிட்டாங்கனாலும் அதை பற்றி நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் நீங்கள் விடியும் போது வந்து புதுசாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. திரும்பி வந்து ஓவராலாக வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் இந்த 10 பாயிண்ட்ஸு, அதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடவே கூடாது. எல்லாருக்குமே யூனிக் டேலண்ட்ஸ் இருக்குது. அதனால் யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். அது உங்களே நம்ம இன்சல்ட் பண்ணுறதுக்கு சமம். அதனால் நம்ம வந்து யாருக்கும் குறைஞ்ச கிடையாது, யாருக்கும் மேலேயும் கிடையாது, யாருக்கும் இல்லை. எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். எல்லாருக்கும் என்னவோ அதே தான். எல்லோரும் 4 இட்லி சாப்பிட்றாங்க, அதே இட்லி தான் நம்ம சாப்பிட்றோம். அதால் சொல்லுவாங்களே ஒரு பாட்டில், வெறும் ஏன்னா சாதாரண சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ள, தங்க புஷ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அதனால் யாருக்கும் உயர்த்தி கிடையாது. அது எல்லாம் கொஞ்ச நாள் தான். இப்போ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 60-50 இப்போ வந்து ஆவரேஜ் ஆகிட்டு நாளில். அதனால் யாரையும் பார்த்து நம்ம ஏங்க வேண்டியதில்லை, ஒப்பிட தேவையில்லை. எல்லாருமே வந்து அவ்வளோதான். பர்த்து இறப்பு இதை நோக்கிய அந்த சின்ன இறப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த ட்ராவல் தான் வாழ்க்கை. அதனால் பெருசாக வந்து பெரிய பிரம்மாண்டமாக இது வந்து அப்படி இப்படின்னு பெருசாக போட்டு வாழ்க்கையில் குழப்பிக்க தேவையே கிடையாது. நீங்கள் அடுத்து 2 வந்து தினமும் வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க.
நம்ம இருக்கிற வாழ்நாளில் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஈடுபாடு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மொழி வந்து இங்கிலீஷ் வரவே இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி வளர்த்துக்கிறது, அதே மாதிரி ஹிந்தி தெரியல அப்படின்னா அதை நோக்கி வளர்த்துக்கிறது, ஏதாவது சமையல் தெரியல ஏதோ ஒரு ரெசிபி ஏதோ ஒன்று புதுசாக தினம் தினம் வந்து புதுசாக விடியுது, புதுசாக ஒரு போனஸாக ஒரு நாள் கிடைக்கிது கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தினம் தினம் புதுசாக வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. பகத்சிங் கூட தூக்குகிற முத்தமிடுற அந்த நேரத்தில் கூட படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நல்லா படிங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. 3வது வந்து உங்கள் இலக்குகளை வந்து நல்லா எழுதி வச்சு அதை தினமும் சின்ன சின்னதாக செயல்படுத்துங்க. ஒரு பெரிய யானையை சாப்பிடணுன்னா சொல்லுவாங்க, பெரிய யானையை சாப்பிடணும் அப்படிங்கிறது மலைப்பாக இருக்கலாம், அது சின்ன சின்னதாக விட்டு விட்டாக சாப்பிடும்போது யானையே சாப்பிட்டுமா செஞ்சோம். அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய மலைப்பான விஷயம் இருந்துச்சு. அது குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இலக்குகள் எழுதி வச்சு செயல்படுத்தணும்னா அது அடையிற தூரம் வந்து நம்ம தூரமே குறைவாயிரும், இலகுவாக அடைஞ்சிடலாம் அந்த வெற்றியை. அதனால் வந்து எதுவுமே பயப்படாதீங்க. டு டூ லிஸ்ட்டு ஒன்று மேக் பண்ணுங்கள் டெய்லிக்கு. நாலு வந்து எப்பொழுதுமே முன்னாடியெல்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு செயல் இருக்கும்போது ஐயோ ஃபெயிலியர் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது. இப்போ வந்து அது ஃபெயிலியரை பற்றி நம்ம கண்டிப்பாக தூண்டி விடக்கூடாது. ஃபெயிலானா என்ன, அடுத்தவங்க எது சொன்னாலும் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு ஒரு செயலையும் ஈடுபடணும். தோல்வியை கண்டு துவளக்கூடாது, அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்துக்கோங்க. அது வந்து 4th பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து 5th வந்து நேரத்தை மதிக்கணும். நேரத்தை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மதிக்கணும்னா, தேவையில்லாத இந்த அரட்டை, தேவையில்லாத ஃபோன் பேசுறது, அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை பேசி தேவையில்லாத குப்பையை வந்து நம்ம மண்டையில் ஏற்றுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. நேரத்தை மதித்து எப்படி வந்து அதை வந்து கிறிஸ்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து 6 வந்து என்னென்னா, நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களையும் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. நல்ல எண்ணங்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உடல் நலத்தை கவனிங்க. ஆரோக்கியம்னா வந்து ஆரோக்கியம் தான் நமக்கு பிரதானமே. இப்போ எப்படி ஆரோக்கியம்னா டெய்லியும் கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, தலை சீவிக்கோங்க, நல்லா பூ வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா சுற்றி பாருங்கள். எதுவுமே இல்லையா, ஒரு வெளிக்காற்று வாங்குங்க, வெளியில் வந்து வாக்கிங் போங்க, 4 மனிதர்களை பாருங்கள், குழந்தைங்களை நல்லா கேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஃபுட் ரெசிபீஸ்லாம் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இயற்கை சார்ந்ததாக எதெல்லாம் நல்லதோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. நல்லா உங்களை கேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நன்றி உணர்வோடு வாழுங்க. யார் எது சொன்னாலும் நன்றின்னு சொல்லிக்கோங்க. அவங்க வந்து இப்போ செஞ்சுருந்தாலும் அவங்க கஷ்ட காலத்தில் நீங்கள் உதவுங்க. இல்லை வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உயர்ந்துட்டு நான் வந்து அப்பரில் போயிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லோவில் வந்து முன்னாடி வந்து பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு உதவியிருப்பாங்க, ஏதோ ஒன்று உதவியிருப்பாங்க யாராக இருந்தாலும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கீழ்நிலையில் இருந்தாலோ ரொம்ப கஷ்டப்பட்டாலோ அவங்கள வந்து நீங்கள் மேலே ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள எண்ணி பார்த்தா அவங்கள கை தூக்கி விடுங்க. அப்படி கை தூக்கி விடுங்க. உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. ஒரு விலங்கினங்களுக்கும் செய்யுங்க. இப்போ நாய்க்கு, பறவைங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு தண்ணி வைக்கிறது, ஒரு அரிசி போடுறது, ஒரு நாய்க்கு சாதம் போடுறது, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இல்லை ஒரு எஜுகேஷன் கொண்டு வருது, இல்லை ஒரு வேலையற்ற நபர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சரௌண்டிங்ஸில் வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு போங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கை கொடுக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு என்ன வந்து முடியுமோ, உங்கள் எல்லைக்கு என்ன உட்பட்டு முடியுமோ அந்த உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. நம்மளால் முடிஞ்சதை 4 நல்லதை வந்து நம்ம வச்சுக்கோங்க. நம்ம வந்து இருக்கிற அந்த வாழ்க்கை பயணத்தில் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும். அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து யாரும் உங்களை நம்பலைனாலும் நீங்கள் செய்கிறதுக்கெலாம் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாலும் அந்த மாதிரி நச்சு மனிதர்களை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஓடுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிற வாசி ஒரு முயற்சியை நீங்கள் கைவிட்டீங்கன்னா கடைசி வரலும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், இது நான் செஞ்சுருக்கலாமா, அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு அது மாதிரிலாம் நினைக்காம உங்களோட சந்தோஷத்துக்காக ஓடுங்க. 10 வந்து சின்ன சின்ன வெற்றி கூட சின்ன சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களை வெற்றியோட தொடக்கம்னு நினச்சிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுறீங்க, இந்த டு டூ லிஸ்ட் மேக் பண்ண சொன்னாங்க, அது மாதிரி கோல்ஸ் ஏதோ செட் பண்ணுறீங்க, ஒரு சின்னோண்டு ஒரு புக்ஸே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் படித்தா கூட நிறைவாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருங்க. ஒரு புது விஷயம் கற்றுட்டா கூட நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. இது வந்து நீங்கள் வந்து இதை கடைப்பிடித்து இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் கடைப்பிடித்து வந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவாக மைண்ட் செட் வந்துடும். பாசிட்டிவாக மைண்ட் செட் இருந்தாலே நம்ம வந்து அடுத்ததை நோக்கி அடுத்தது என்ன, நம்ம எண்ணத்தை வந்து சாதிக்கலாம், என்ன வந்து குழந்தைங்களுக்கு பண்ணலாம், என்ன வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சிந்தனை வந்து பெருக்கெடுத்து நேர்மறை சிந்தனை பெருக்கெடுத்து ஓடும். அதனால் தயவு செஞ்சு நல்லா பாசிட்டிவிட்டியாக இருங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வாராகி அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.